கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளின் கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நேற்றைய தினத்தில் உங்களோடு கூட பயத்திற்கு பதில் தேவன் துணை இருப்பது, பயத்திற்கு பதில் தேவன் துணை இருப்பது. பயம் வருகிற பொழுது என் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னால் பயம் நம்மை விட்டு காணாமல் போகும். இன்றைக்கு திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே. நம்முடைய வாழ்க்கையில் திகைப்பு வருகிற, கன்ஃபியூஷன் வருகிற அந்த சூழல்களில் என் ஆண்டவர் என்னை தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். சில காலங்களுக்கு முன்பதாக, ஏறக்குறைய 14 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய மனைவிக்கு ஒரு சுகவீனம் வந்தது. அவர்களுக்கு கேன்சர், புற்றுநோய் தாக்கிற்று மார்பகத்தில். இது வந்ததும் அந்த நாட்களிலே பல மக்களோடு பேசும் பொழுது இந்த புற்றுநோய் வருகிறதற்கான காரணம் என்ன என்று சொல்லி கேட்டால் அவர்கள் சொல்லுகிற காரணங்கள், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற மக்களுக்கு இது வரும் என்று சொன்னார்கள். இந்த பழக்கமே இல்லையே, எப்படி வந்தது என்கிற கேள்வியை வைக்கும் பொழுது அது புரியாத புதிராக இருந்தது. காலப்போக்கில் சொன்னார்கள், எல்லாருடைய சரீரத்திலும் இந்த கேன்சர் செல் இருக்கும். பலகீனம் படும் பொழுது, சரீரம் பலகீனப்படும் பொழுது அது பலன் பெற்று அது தன்னை வெளியரங்கமாக்கும் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அதை புரிந்து கொள்ள முடிய வந்தது. அந்த திகைப்பு நீங்குவதற்கு அது ஏதுவாயிற்று. இன்றைக்கு பல காரியங்களை நாம் இந்த உலகத்தில் சந்திக்கும் பொழுது ஒரு திகைத்து போய் ஒரு குழப்பமான சூழலை நாம் நிற்கும் பொழுது, இந்த குழப்ப சூழலை யார் மாற்றுவார்கள் என்று சொன்னால், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், திகையாதே, நான் உன் தேவன். உன்னை உருவாக்கினவர், உன்னை ஆளுமை செய்கிறவர். இந்த திகைப்பு என்பது பல நிலைகளில் வருகிறது உண்டு. நான் ஒரு நாள் கார் ஓட்டிக்கிட்டு போனேன். ஒரு இடத்துல நான் திரும்பணும், டேர்னிங்ஸ். நான் முற்படும் பொழுது இந்த ரைட் சைடில் எனக்கு வந்த ஒரு அன்பர் 2 வீலரில் வேகமாக வந்து அடித்தார் ஒரு அடி. டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் எனக்கு அந்த டோரு ஜாம் ஆகிடுச்சு. நான் நல்லா தானே வந்துக்கிட்டு இருந்தேன், ஏன் எனக்கு இது அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. ஆனால் அந்த திகைப்பை ஆண்டவர் மாற்றி என் மேலே விடுற அழிய அந்த கார் வாங்கிக்க வச்சு பத்திரமாய் பார்த்து கொண்டார். என் தேவன் உடன் இருக்கிறார், உடன் பயணிக்கிறார். இங்கே வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, நான் உன் தேவன், நான் உன்னை உருவாக்கினவர், உனக்கு என்ன தேவையோ எப்பொழுது தேவையோ அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். குழப்பமான சூழல், திகைப்பின் சூழலே என் ஆண்டவராய் இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரிய தேவச்சனமே, திகைப்புக்குரிய எந்த சூழலை நீங்கள் கடந்து வந்தாலும் என் ஆண்டவர் உடனிருக்கிறார். அவர் தன்னை என் தேவன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார் என்று சொல்லி நம்பும் பொழுது நம்முடைய குழப்பங்கள் எல்லாம் மாறும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் தாமே கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிற கர்த்தர், இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு குழப்பங்களும் திகைப்பும் வரும் பொழுது இந்த திகைப்பை மாற்றி நான் உன் தேவன் என்கிற வார்த்தையில் நாங்கள் வீறு கொண்டு எழுந்து நிற்கவும், என் தேவனுடைய கரத்தில் கொடுத்து குழப்பங்களை மாற்றிக்கொள்ளவும், சிந்தையிலே தெளிவுள்ளவர்களாய் அடியெடுத்து வைக்கவும் நீர் கிருபை பாராட்டும். இந்த நாளை ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேள் பிதாவே, ஆமென்.